கிச்சடி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சரிசி, துவரம்பருப்பு, பாலக், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, உப்பு, எண்ணெய். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு நறுக்கி வச்ச பாலக்கிளைகளை போட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் பிளான்ச் பண்ணி எடுத்து உடனே அதை ஐஸ் கோல்ட் வாட்டரில் போட்டுடணும். அடுப்பு அணைச்சிட்டு உடனே அந்த பாலக்கை சூடான தண்ணியிலேருந்து எடுத்து உடனே ஐஸ் கோல்ட் வாட்டரில் போட்டுக்கணும். ஐஸ் கோல்ட் வாட்டர்லேருந்து கீரையை எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அழகு அரிசி, 3/4 அழகு கிச்சடிக்கு தேவையான அளவு துவரம் பருப்பை போட்டு அந்த பாத்திரம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரை ஓப்பன் பண்ணி அதில் சாதம் பருப்பும் வெந்திருக்கும். ஒரு துளி உப்பு போட்டு மைய அரைச்சி எடுத்துடணும். இது நல்லா மைய அரைச்சிடணும். லேசாக உப்பு மட்டும் போட்டுக்கணும். கடுகு, வெங்காயம், நறுக்கின சின்ன வெங்காயம், நறுக்கின பெரிய வெங்காயம் 2 சேர்ந்தது நல்லா வதக்கணும். நறுக்கி வச்ச இஞ்சி, கொஞ்சம் நறுக்கி வச்ச பூண்டு, கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. கடைசியாக நெய் போட்டு வெங்காயமும் பூண்டும் அதில் தாளித்து மேலே கொட்டணும். அப்போதான் இந்த பாலக் கிச்சடிக்கு நல்ல வாசனை இருக்கும். வெங்காயம் பூண்டு வதங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தால் கிச்சடிக்கு தேவையான பொடியெல்லாம் போடணும். மிளகாய் பொடி, தனியா பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, அதெல்லாம் போட ஒரு பொடியாக போட்டு வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு பொடியாக போடலாம். கொஞ்சமாக வெறும் மிளகா பொடி, பிளெயின் சில்லி பவுடர், வெறும் மிளகா பொடி. இது வந்து தனியாவும் வெந்தயமும் வறுத்து அரைச்சிருக்கிற பொடி. இது போட்டால் நல்ல ஒரு வாசனை வரும் கிச்சடிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பாலக் விதை இது கூட சேர்க்கணும். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி
அதையும் போடணும். நம்ம அரைச்சி வச்ச விழுது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். ஏன்னா நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சாதமும் பருப்பும் வெந்ததை அதில் போட்டு கலக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் இது கொதிக்கணும். நல்லா பாலக் நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பு கலவை எடுத்து இதில் போடணும். அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உடனே அடி பிடிக்கும். அரிசி பருப்பு வெந்த பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி இதில் ஊற்றுங்க. இல்லாட்டி ஒரே நிமிஷத்தில் அப்படியே கெட்டியாகி அடி பிடிக்க ஆரம்பிக்கும். சிம்லேயே வச்சு கிளறுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா கெட்டியாக வந்துடும். நல்லா உப்பு காரெல்லாம் போதுமானு இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டியதை போட்டுட்டு 5 மினிட்ஸில் அடுப்பை அணைச்சிட வேண்டியதுதான். அணைச்சிடலாம். எவ்வளோ உப்பு வேணுமோ தகுந்த உப்பை போட்டுட்டு கிளறினீங்கன்னா அதை இந்த பதத்தில் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தளர்ற இருந்தாப்படியே எடுங்க, ஆறிட்ட அப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். இந்த சமயத்தில் அடுப்பை அணைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மேலே இன்னொரு தாளிப்பு போடணும். நம்ம கொஞ்சமாக பூண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நெய் போட்டு இன்னொரு தாளிப்பு போட்டு அது மேலே அப்படியே போட்டிங்கன்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி, கொஞ்சம் நிறைய நெய் ஊற்றணும், அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் கிச்சடிக்கு. சீரகம் வெடித்த உடனே பெருங்காயம் உடனே போட்டுருங்க, சீரகம் டக்குன்னு கருகி போயிடும். பெருங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு நல்லா ஒரு 7-8 பல் பூண்டு கட் பண்ணி போடணும். அந்த வாசனையே அப்போ தான் வரும். மிச்சம் வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாம் அடுத்தடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி போடலாம், போடலைன்னாலும் தப்பில்லை. நான் இன்னைக்கு முந்திரி போட போகிறேன். முந்திரி போடாமல் போனாலும் ஒரு தப்பும் கிடையாது, நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி வாசனை தான் இருக்கும். நல்லா வதங்கணும். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆனாலும் வதங்கணும். லேசாக வதக்கக்கூடாது, நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு அப்படியே வந்து அந்த பண்ணி வச்சிருக்கிற பாலக் கிச்சடி மேலே போடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா போட தேவையில்லை, அவசியம் கிடையாது. பருப்பு இதோடு ஆஃப் பண்ணிடலாம். கரம் மசாலா போட்டு ஒரு 3 or 4 செகண்ட்ஸ் சூடு பண்ணால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். கரம் மசாலா வேண்டாம்னா போட்டுக்க வேண்டாம், அவசியம் இல்லை. அடுப்பு அணைச்சிட்டு இந்த தாளிப்பு அப்படியே எடுத்து தால் கிச்சடி மேலே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு தான் வர முடி லெமன் இதில் பிழிஞ்சிட்டு இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடாக ஒரு பச்சடி இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் எதுவுமே இல்லைன்னா ஒரு வத்தல் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அற்புதமான பாலக் கிச்சடி ரெடி. சுவையானதும் ரொம்ப ஹெல்த்தியான பாலக் கிச்சடி.